வெல்கம் சிம்பிள் லைஃப் வித்திருக்கேன். இடியாப்பத்துக்கு மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இடியாப்பம் தேங்காய் பால் செய்ய போகிறேன். சுடுதண்ணி வச்சுட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா கிண்டிக்கலாம். தனியாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இடியாப்பத்தை ரெடி பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போது போட்டு ப்ரெஸ் பண்ணால் தான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆறிட்டால் ப்ரெஸ் பண்ண முடியாது. நான் காட்டின பதத்துக்கு கிண்டிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றிட்டு ஒரு இட்லி தட்டு ஊற்றிட்டு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே தனியாக ஒரு பிளேட் வரும். அந்த பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பால் இடியாப்பம் உடம்புக்கு ரொம்ப சக்தி. பாருங்கள், இந்த ஒரு தட்டு புளிஞ்சாச்சு. அடுத்து இன்னொரு தட்டுலேயும் மேலே யூஸ்ஃபுல்லாக வைக்கிற தட்டு இருக்குது. இடியாப்பத்துக்கான ஒரு தட்டு வரும். அந்த தட்டு ஃபுல்லாக புளிஞ்சிட்டேன். அதுவும் எடுத்து குக்கரில் வச்சுட்டு இட்லி குக்கர் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். அது மூடிட்டு 10 நிமிஷம் ஆகிடும். ஒரு ஏலக்காய் போட்டுடலாம். அதுக்கு தேங்காய் பாலுக்கு சர்க்கரை தனியாக ஆட்டிக்கலாம். நல்லா ஆட்டிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும். திப்பியெல்லாம் தனியாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். பெரிய ஜல்லடை இருந்தால் ஒரே தடவை போட்டு கையில் புளிஞ்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாருங்கள், சர்க்கரை பவுட்ரு பண்ணிவிட்டு தேங்காய் பாலில் கலந்து ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கலக்கணும். சர்க்கரை பவுட்ரு பாருங்கள், தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கணும். இடியாப்பமும் வெந்துடுச்சு. காமிக்கிறேன். இடியாப்பமும் வெந்துடுச்சு. தேங்காய் பால் இடியாப்பம் இன்றைய காலை பிரேக்ஃபாஸ்ட். வாரத்துக்கு 2 நாளைக்கு செஞ்சு சாப்பிட்றது நல்லது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைய காலை சிற்றுண்டி தேங்காய்பால் இடியாப்பம். சுவையான தேங்காய்பால் இடியாப்பம் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம், பை.